காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியாருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். பரணிதரன் என்ற அன்பர் சேஷாத்திரி சுவாமிகளை பற்றி எழுதினார். சேஷாத்திரி சுவாமிகள் சிறிய வயதில் 2 வயதாயிருந்த பொழுது காஞ்சிபுரத்திலே ஒரு நவநீத கண்ணன், வெண்ணெய் கண்ணனை விளையாட வைத்து கொண்டிருந்தார். ஒரு கடையிலே போய் எடுத்தார் என்று நாம் அதை முன்பு சிந்தித்தோம். அப்படி எடுத்த பொழுது அந்த கடைக்காரனுக்கு எல்லா பொம்மைகளும் அன்றைக்கு விற்று தீர்ந்து விட்டன. கடைக்காரன் பரமாச்சாரியாருடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி இப்பொழுது இவரை வந்து பார்த்து, அந்த சேஷாத்திரி சுவாமிகளை பார்த்து, 2 வயசு குழந்தையை பார்த்து தங்கக்கை சேஷாத்திரின்னு சொல்லிட்டு போனார். இதெல்லாம் நம்ம முன்னால சிந்திச்சோம். பரமாச்சாரியார் கேட்கிறார், அந்த நவநீத கிருஷ்ணனுடைய விக்கிரகம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? பரணிதரனிடத்திலே. பரணிதரன் சேஷாத்திரி சுவாமிகளுடைய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் தேடுறார். பல நாட்களாகிவிட்டன. கடைசியில எங்கேயோ இருக்கிறது என்று எப்படியோ கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்த மகிழ்ச்சி, அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும், பரமாச்சாரியாரிடத்திலே வர வேண்டும். சேஷாத்திரி சுவாமிகள் பரமஞானி, திருவண்ணாமலையில் வாழ்ந்த பெரிய சித்தர். அந்த சித்தர் வைத்து வழிபட்ட மூர்த்தி இந்த வெண்ணெய் கண்ணன், நவநீத கிருஷ்ணன். வெண்ணெய் என்பது ஞானத்துக்கு அடையாளம். ஞானத்தை உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார்கள். பகவான் கண்ணன் அதை எடுத்து எல்லோருக்கும் கொடுக்கிறான். அதுதான் அவன் வெண்ணெயை திருடி எல்லோருக்கும் கொடுத்த செயல். கண்ணனுடைய தோற்றங்களில் வெண்ணெய் கண்ணன் மிக அற்புதமான தோற்றம். நவநீதமுந்திருடி உரலோடே ஒன்றுமறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே, நவலோக முங்கை தொழு நிஜதேவல் அங்கிருத நலமான விஞ்சை கருவிளை கோவே. யாரு பாடுறா? திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி பாடுறார். நவநீதத்தை திருடி கொடுத்தானா. அந்த வெண்ணெய் கண்ணன் விக்கிரகம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? சின்ன விக்கிரகம், தவழ்ந்த கண்ணன், சேஷாத்திரி சுவாமி வழிபட்ட கண்ணன், 2 வயசிலே இருந்த அவரிடம் இருந்த கண்ணன் குடும்பத்தில் எங்கே இருக்கு? பெரும்பாடுபட்டு பரணிதரன் கண்டுபிடிச்சு விட்டார். கண்டுபிடிச்சா அதை ஒரு பெரிய பெட்டியில வச்சு தலையில தூக்கிக்கிட்டு வர்றார். காஞ்சிபுரத்துக்கு வர்றார். காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியார் அமர்ந்திருக்கிறார். சுற்றிலும் உள்ள பெருமக்கள் லலிதா சகசரநாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காமாட்சி பரமாச்சாரியாருக்கு வழிபடு தெய்வம். காமாட்சியை குழந்தையாக வழிபாடு செய்பவர் பரமாச்சாரியார். காமாட்சியும் குழந்தை வடிவத்தில் அவர் மடியில் வந்து வீற்றிருப்பாள். அது 2 பேருக்கும் உள்ள அந்த பிரியம், பாசம். இப்போ லலிதா சகசரநாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பரமாச்சாரியார் அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதை பாதியில நிறுத்தக்கூடாது, முழுக்க சொல்லித்தான் முடிக்கணும். அப்படி ஒரு பழக்கம். திடீர்னு என்ன பண்ணார் தெரியுமா பரமாச்சாரியார்? நிறுத்துங்கள்ன்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம். லலிதா சகசரநாமத்தை நிறுத்தியாச்சு, எல்லாம் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ. ஏன் தெரியல? விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ, விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் எல்லாம் பாடுறாங்க. அங்கிருந்து பரணிதரன் அந்த நவநீத கண்ணன் திருமேனியை மூடி வச்சு ஒரு பெரிய பெட்டியில வச்சு தலையில தூக்கிக்கிட்டு வரார். கொண்டு வந்து பரமாச்சாரியார் உடனே கையை நீட்டுறார். அதுக்குள்ள என்ன இருக்கும்? பரணிதரனுக்குத்தான் தெரியும், பரமாச்சாரியாருக்கு தெரியும். இப்ப சொல்லி தெரியாது, தானே தெரியும். அந்த கையை நீட்டுறார். அந்த பெட்டியை வைக்க திறந்து அந்த கிருஷ்ணன் விக்கிரகத்தை எடுத்து நவநீத கண்ணனை தன் தலையில் வைத்து கொண்டார் பரமாச்சாரியார். காது குளிர விஷ்ணு சகசரநாமத்தை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். இதெல்லாம் பெரும் பாக்கியம். நாங்கள் ஒரு முறை பத்ரிநாத்துக்கு போனோம். பத்ரிநாத்திலே பெருமான் சாலக்கிராமத்தால் செய்யப்பட்ட மூர்த்தி. நாங்கள் ஒரு 20 பேர் பத்ரிநாத்துக்கு போனோம். பத்ரிநாத்தில் சாயந்தர நேரத்தில் டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு சாமி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்களை ஒரு ஓரத்தில் நிறுத்தி விட்டார்கள்.
சுமார் 6 மணி இருக்கும் மாலை நேரம். பல பேர் வந்தவர்கள் உள்ளே போனார்கள், வழிபட்டார்கள், திரும்பினார்கள். நாங்கள் ஒரு 20-25 பேர் தமிழ்நாட்டிலே இருந்து சென்றவர்கள். பத்ரி நாராயணனை பார்க்க வேண்டும், இலந்தை மரத்தின் கீழ் இருக்கிற பெருமானை பார்க்க வேண்டும், திருமகள் மணாளனை பார்க்க வேண்டும். நாங்கள் காத்து கிடக்கிறோம், இங்கே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பெருமானே உன்னை பார்க்கணும் நாராயணா நாராயணா, குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரஞ் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாங்கள் அப்படியே பாராயணம் பண்றோம். நாராயணமூர்த்தி எங்களை கூப்பிடலை. காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதர நீள் சீராய தூய மலர்வாய நேயர் ஸ்ரீராம ராமன் எனவேன் தாராய வாழ்வு தருநஞ்சு சூழ்க தாமோதராய நம ஓம் நாராயணாய நமவாமனாய நம கேசவாய நமவே. அவன் திருநாமத்தை எல்லாம் சொல்றோம். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறோம். பெருமாள் கூப்பிடல. கடைசி என்ன ஆச்சு தெரியுமோ? எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. எங்களை உள்ளே அனுப்பினார்கள். சந்நிதிக்குள்ள நாங்க 20-25 பேர் உள்ள போனோம். உட்காருங்கள்னு சொல்லிவிட்டாங்க. எல்லாம் உட்கார்ந்துட்டோம். கதவை சாத்தி விட்டாங்க. எங்களுக்கு ஆச்சரியம். எதிர்த்தாப்புல பெருமாள் சாலக்கிராம மூர்த்தி மகாலட்சுமி ஆகிற இலந்தை மரத்தின் கீழே அமர்ந்த பெருமான். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுவரை காது குளிர விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டோம், கண் குளிர பெருமானை பார்த்தோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவளது மதிப்பு. பீஷ்மாச்சாரியார் கடைசியில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாடி பெருமானை வணங்கி இறைவனோடு தன் உடம்பையும் உயிரையும் இரண்டர கலக்கச் செய்தார். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பரமாச்சாரியார் பாடச் சொன்னார். அந்த குழந்தை கண்ணன் நவநீத கிருஷ்ணன் தலையிலே எடுத்து வைத்துக் கொண்டார். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. லலிதா சகஸ்ரநாமத்தை நிறுத்திவிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடச் சொன்னாரே, ஏன் தெரியுமா? ஏன்? விஷ்ணு வருகிறார், அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். இந்த வரவேற்பு கொடுப்பதற்காக பாடச் சொல்லி இருக்கிறார். தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாராம். இவர் சித்தர் அல்லவா? என்ன எங்கே நடக்கிறது என்பதை தான் அறியக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெரும் சித்தர் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள். இளையாத்தங்குடின்னு செட்டிநாட்டை சேர்ந்த ஒரு கோயில். இளையாத்தங்குடிக்குத்தான் அந்த காலத்திலே இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வந்தார்கள். அங்கே 65வது பட்டம், காஞ்சி காமகோடி பீடத்தின் 65வது பட்டம். அந்த புண்ணியவான் அங்கே சமாதியாகி இருக்கிறார். சதாசிவம் என்று அவருடைய பெயர் சொல்கிறார்கள். அவருடைய சமாதி அங்கே இருக்கிறது. காஞ்சி பரமாச்சாரியார் அந்த இடத்திலே ஒரு சதசுக்கு ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் அந்த பகுதியிலேயே இருந்தார்கள். அப்பொழுது சில பேர் மாலை நேரத்தில் வந்தார்கள். சாமியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எல்லாரும் சொன்னாங்க, பரமாச்சாரியார் உள்ள படுத்துட்டார். சரி, காத்திருப்போம். இளையாத்தக்குடியிலே ஒன்றும் வசதி அதிகம் கிடையாது. ஊரணிகள் 7 ஊரணி. ஒரு ஊருக்குள்ளே 7 பிள்ளையார் கோயில், 7 ஊரணி. ஒரு ஊரணி கரையில இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. பரமாச்சாரியாரை பார்க்கணும். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். யாரோ வர்றாங்க, தண்ணிக்குள்ள இறங்குறாங்க, 3 முங்கு போட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க, ஏதோ மந்திரம் சொல்றாங்க. கிட்டக்க போய் பார்த்தா பரமாச்சாரியார் காட்சி கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். கும்பிட போன சாமி குறுக்கல வந்து நிற்கிது. எங்கேயோ போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம படுத்திருக்கிற இடத்துக்கு வந்து, நம்ம இருக்கிற குளக்கரையிலே வந்து குளத்திலே குளித்து காட்சி அளிக்கிறது. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்ற திருவம்பாவை நினைப்புக்கு வந்துச்சு. காஞ்சி பரமாச்சாரியாருடைய கருணைக்கும் சினத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஞானிகளுக்கு கோபம் வராது, வருமானால் அதை யாரும் தாங்க முடியாது.
திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது கண நேரம்தான் நிற்கும். ஆனால் குணம் என்னும் குந்தேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். தேப்பெருமாநல்லூர்னு ஒரு ஊர். அந்த ஊரிலே வெங்கடேச கணபாடிகள் அப்படின்னு ஒருத்தர் வேதத்துக்காகவே தம்மை அர்ப்பணித்தவர். இன்னைக்கும் கூட ஆலயங்களிலே பல கோயில்களில் சிவாச்சாரிய பெருமக்கள் அந்தணர்கள் வாழ்வதற்கு வழியில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வது கடவுளுக்கே திருப்பணி பண்ணின மாதிரி. இந்த தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகள் 82 வயசு, வறுமை, சம்பாதிக்க தெரியல, அவ்வளவுதான். நம்ம எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது தப்புன்னு நினைச்ச சான்றோர்கள் அவர்கள். அதனால வேண்டாப்பா, நல்ல பணம் வேதம் சொல்லி கொடுக்கிறது போதும் என்று தங்கள் வாழ்க்கையை மிக சுருக்கமாக எளிமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகள். 82 வயசு. ஒவ்வொரு வீட்டுக்கும் போவார், வேதம் சொல்லுவார். 82 வயசுல அந்த வேதத்தை எப்படி முழுக்க தெளிவா சொல்ல முடியும்? அவரால் முடிஞ்சதை சொல்லுவார். அவங்க கொடுக்கிறது அதிகபட்சம் 10 ரூபா கொடுப்பாங்க அந்த காலத்துல. இந்த 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு. வீடு நிறையாட்டாலும் மனசு நிறைஞ்சிருந்துச்சு. மனசு நிறைய பகவான் இருந்தார். வேதம் சொல்லி வாழ்ந்த குடும்பம். இந்த திருவிடமருதூர்னு பக்கத்திலே ஒரு ஊர். திருவிடை மருதா திரிபுராந்தகா என்று பட்டினத்து சுவாமி பாடுவார். மிகச் சிறப்பான திருத்தலம். சாமிக்கு மகாலிங்கம்னு பேர். மற்ற ஊர்ல எல்லாம் லிங்கம்னு பேரு, அங்க மட்டும் மகாலிங்கம். சொக்கலிங்கம், ஸ்வர்ணலிங்கம், ஜோதிலிங்கம், அங்க மட்டும் மகாலிங்கம். ஏன் தெரியுமா? சோழ நாட்டை ஒரு கோயிலாக வைத்து பார்த்தால் மேலே ஏரோப்ளேன்ல போகணும், ஃப்ளைட்ல போய் பார்க்கணும். சோழ நாடே ஒரு கோயிலா பார்த்தா கோயில்ல பிள்ளையார் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் திருவலஞ்சுழி பிள்ளையார் கோயில். கோயில்ல முருகன் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் சுவாமிமலை முருகன் கோயில். கோயில்ல நடராஜா எங்கே இருக்கணுமோ அந்த இடம் சிதம்பரம். கோயில்ல நவகிரகங்கள் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் சூரியனார் கோயில். கோயிலிலே சண்டீசர் எங்கே இருக்கணுமோ அந்த இடம் திருச்சேங்கலூர். இப்படியே எல்லாம் சரியா இருக்கும். கோயிலிலே சிவபெருமான் எங்கே இருக்கணும்? கருவறையிலே இருக்கணும், கர்ப்பகிரகத்தில் இருக்கணும். அந்த இடம் திருவிடைமருதூர். திருவிடைமருதூர் சோழ நாடாகிற கோயிலுக்கு கருவறை தலம். அதனாலதான் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே என்று அப்பர் சுவாமிகள் பாடுவார். அந்த திருவிடைமருதூர்ல நாராயணசாமி ஐயர்னு ஒரு மிராசுதார். அவர் வீட்டிலே ஒரு பெரிய ஹோமத்துக்கு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். வேதம் படித்த பல பேர் வந்து உட்கார்ந்தார்கள். நம்ம தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகளும் அதிலே ஒருவர். 82 வயசு. கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறதே கஷ்டம். அந்த காலத்து உடம்பு. அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேதத்தை சேர்ந்து சேர்ந்து சொன்னார். முழுக்க சொல்ல முடியல. இதை அந்த பெரியவர் நாராயணசாமி ஐயர் மிராசுதார் பார்த்து விட்டார். வேதத்தை முழுக்க சொல்லல, அதனால இவருக்கு தட்சிணை கொடுக்கிற பொழுது குறைச்சு விடணும். எல்லாருக்கும் 10 ரூபா தட்சிணை கொடுத்தார். இவருக்கு 7 ரூபா மட்டும் கொடுத்தார். இவருக்கு அது அவமானமா போச்சு. சரி பரவாயில்ல, கடவுள் கொடுத்தது வாங்கிக்கிட்டார். எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. எல்லாருக்கும் அக்கார அடிசல் சக்கரை பொங்கல் வச்சாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகள் இலையிலையும் வச்சாங்க. இவர் சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் வங்கியோன்னு கேட்டார். இது என்ன தப்பா? ஒரு 82 வயசு பெரியவர். அவர் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா சிவபெருமானே சாப்பிட்ட மாதிரி இல்லையா? இந்த மிராசுதார் நாராயணசாமி ஐயருக்கு கோபம். இந்த ஆளு வேதத்தை ஒழுங்கா சொல்லல, ஏமாத்தி விட்டார். அதுக்காக பணத்தை குறைச்சு கொடுத்தோம். இப்ப சக்கரை பொங்கல் வேற 2வது முறை கேட்கிறார். நீ சொன்ன சொல்லுக்கு இதுவே அதிகம் கிடையாதுன்ட்டார்.
அவருக்கு மனசு உடைஞ்சு போச்சு. 82 வயசு பெரியவர் மனசிலே இந்த வார்த்தை காயப்படுத்தி விட்டது. எந்திரிச்சார். இனிமே நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன், திருவிடைமருதூர் மகாலிங்கத்தின் மீது சத்தியம். மனசு எவ்வளவு நொந்து போயிருந்தா இந்த வார்த்தை வரும். கேவலம் இந்த சக்கரை பொங்கலுக்கு ஆசைப்பட்டு கேட்டதுனால தானே இந்த ஆள் இப்படி சொல்லிவிட்டான். நாக்கு ருசிக்கு அடிமையாக கூடாதுன்னு எனக்கு தெரியாம போச்சே. 82 வயசு. அந்த மனசு வேதம் படிச்ச புண்ணியவான். வேத நெறி தழைத்தோங்க, மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சேக்கிழார் பேசுகிறார். வேதம்ங்கிறது ஆறாம். அதுல குளிக்கிற படித்துறை சைவத்துறையாம். சைவத்துறை படித்துறை வேத நெறி தழைத்தோங்க, மிகு செய்வத்துறை விளங்க ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணினார். வேதத்தை படிப்பவர்கள், வேதத்தை முறையாக சொல்பவர்கள் சிவபெருமானுக்கு சமமானவர்கள். சிவபெருமான் வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதஞ்சூள பொலிய வருவார் புலியின் உரிதோலார் நாதா எனவும் நம்பா எனவும் நக்கா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராரே. சம்பந்த சுவாமி பாடுவார். வேதம் படித்த புண்ணியவான். 82 ஆண்டு வயது கிழவர். கொஞ்சம் கேட்டார். மராசுதார் மறுத்ததினாலே அவமானமாகிவிட்டது. கோயிலுக்கு போனார். சத்தியமாக இனிமேல் உன்மேல் ஆணையாக இனிப்பை தொடமாட்டேன். முடிஞ்சது. அங்கிருந்து அந்த ஏற்பாடு பண்ண மராசுதார் நாராயணசாமி ஐயர் பரமாச்சாரியாரை பார்க்க வந்துட்டார். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். பரமாச்சாரியார் திரும்பிக்கிட்டார். பார்க்கல. அந்த ஆளை பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஆச்சரியம். இத்தனை பேருக்கும் வரம் கொடுக்கிற புண்ணியவான் பார்க்க முடியாதுன்ட்டார். அவர் காத்து கிடந்தார். இல்லை, மறுநாள் காலையில திரும்ப வந்தார். பரமாச்சாரியாருக்கு சினம். என்ன சொன்னார் தெரியுமா? நீ செய்த செயல் சரியா? ஒரு 82 வயசு கிழவர். உன்னால் அவர் இப்பொழுது ஒரு சத்தியம் செய்து விட்டார். அந்த மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? அடுத்தவர்களை பாடுபடுத்தினால் அது நம்மை வந்து சேரும் தெரியுமா? நீ செய்தது தவறு. அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க முடியுமானால் கேள். அது கூட உனக்கு தலையெழுத்து இருந்தால்தான் கிடைக்கும். பிராப்தம் இருந்தால்தான் நீ பிராயச்சித்தம் செய்யலாம். இந்த மாதிரி யாகம் செய்யாதே. கடுமையாக திட்டிவிட்டார். யாரையும் திட்டாத புண்ணியவான். அந்த மிராசுதார் நாராயணசாமி ஐயர் மனசு நொந்து போனார். ஓடினார். தேப்பெருமாநல்லூருக்கு போனார். வெங்கடேச கனபாடிகளை பார்க்க வேண்டும். காலில் விழுந்து அழ வேண்டும். பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். போனார். மிக நேரம் தவறிவிட்டது. தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கனபாடிகள் ஆண்டவன் திருவடியை அடைந்து விட்டார். இந்த மிராசுதாருக்கு பிராயச்சித்தம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. பரமாச்சாரியார் அப்பொழுதே சொன்னார், பிராப்தம் இருந்தால் பிராயச்சித்தம் செய்யலாம். இது ஞானிகளுடைய சினத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கொஞ்ச நேரம்தான். நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டியவர் பரமாச்சாரியார். தமிழிலே ஈடுபாடு அதிகம். 12 திருமுறைகளையும் ஓதுவார்களை வைத்துக்கொண்டு புலவர்களையும் வைத்துக்கொண்டு முழுக்க படித்து அதுக்கு பொருள் தெரிந்து கொண்டவர் பரமாச்சாரிய சுவாமிகள். தேவாரத்திலும் திருவாசகத்திலும் ஈடுபாடு கொண்டவர்கள் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள். பின்னால் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். அந்த 100ஆண்டு விழாவிலேயே இறைவனோடு இரண்டர கலந்து தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். அங்கே சமாதி வைத்தார்கள். பல பெருமக்கள் இன்றைக்கும் சென்று அவரை வழிபாடு செய்கிறார்கள். 1994 ஒட்டி அந்த பெருமான் உடைய சமாதி அங்கே வைக்கப்பட்டது. இன்றும் காஞ்சிபுரத்துக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் பரமாச்சாரியாருடைய சமாதிக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள்.
பரமாச்சாரியாருடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சிலவற்றை மட்டும் அவர் ஒரு சித்தர் என்று அடையாளம் காட்டுவதற்காக நாம் கூறினோம். 1961 அவரை தரிசிக்கக்கூடிய பேறு எனக்கு கிடைத்தது. 1894 மே மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு அவதாரம் செய்த அந்த பெருமான் 1994 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அன்றைக்கு மறைந்தார்கள். சந்நியாசியானது 1907, மறைவு 1994. 87 ஆண்டுகள் ஞானபானுவாக, ஞானாச்சாரியராக, காஞ்சி மடத்தினுடைய தலைவராக, இதுவரை யாரும் இல்லாத புகழ்பெற்ற ஒரு பரமாச்சாரியாராக வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிய ஒரு பெரும் சித்தர், நாம் வணங்கக்கூடிய ஒரு பெரும் சித்தர், இன்றைக்கும் நினைத்தால் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள். அவர் திருவடிகளை வணங்கி வாழ்வோம்.